வரும் 23ஆம் தேதி, அதாவது விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் 23ஆம் தேதி ரிலீஸ் என சோலி முடிச்சு. இந்திரா குடியிருப்பு திட்டத்துக்கு எல்லாம் எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. நாங்களா எதுவும் கோயில் மனத்தை ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது. எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து திடீர்னு 45 வருஷமா நாங்க இங்க குடியிருக்கிறோம். இப்போ வந்து திடீர்னு இருக்குன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? நாங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் 23ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஸோ அது என்னன்றதை பார்க்க போறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திரால தமிழர்களுடைய படகுகளை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதை மீட்க கோரி மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கான்ட்ரடிக்டா இல்ல? கொஞ்சம் யோசிக்க தோணுதா? என்னடா அது, நம்ம நாட்டு படகு, நம்ம நாட்டு மக்கள், என்னடா நம்ம நாட்டு மக்களோட படகே நம்ம நாட்டு இன்னொருத்தன் பாத்தீங்க அப்படின்னா மாநிலத்துல இருக்கிற ஒரு அரசு புடிச்சு வச்சிருக்கு அப்படின்னா இது எப்படி இது அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யோசிக்க தோணுதா இல்லையா? அந்த ஒரு விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. ஏற்கனவே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். தமிழக மீனவர்களுடைய படகுகளை ஆந்திரா கவர்மெண்ட் பிடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு இப்ப வரைக்கும் அந்த படகுகள் வந்து ஆந்திரா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணவே இல்லை. சோ அதுக்கு மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது என்னன்றத பார்க்க போறோம். இன்னைக்கு கடல்ல தாழ முடியாத பாதி பேர் இறந்துட்டோம் மீனவர்ல. என்னமா பாதி பேரை போய் சாவணும்னு திட்டம் போட்டு எங்களை இப்படி சாவடிக்கிறாங்க. நாங்க சாவ ரெடியா இருக்கிறோம். போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம தாவேகாக்காரவங்க பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பா நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா, தாவேகா கொடி கட்டின ஒரு கார்ல போதையில வண்டி ஓட்டிக்கிட்டு போய் அங்க போயிட்டு இருந்த வழக்கறிஞரையும் அவருடைய மனைவி கிட்டையும் தவறான சைகையை காட்டி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கானுங்க தாவேகாக்காரங்க. அது என்னன்றத பார்க்க போறோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நார்மலா இவனுங்க வந்து இப்ப நார்மலா பாத்தீங்க அப்படின்னா தாவேகாக்காரங்க ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதுக்குள்ள, அதாவது ஸ்கூலுக்குள்ளயோ இந்த மாதிரி எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தோம். குறிப்பா இந்த மாதிரி கட்சி சார்ந்தும் எல்லாம் உள்ள போக கூடாதுன்ற மாதிரி நம்ம நிறைய இடத்துல பேசியிருந்தோம். அது பாத்தீங்க அப்படின்னா தாவேகா இடத்துல இருந்தே மேலிடத்துல இருந்தே ஒரு அறிவிப்புமே வந்துச்சு. ஆனா இப்ப பள்ளியில எந்த மாதிரி இவனுங்க உள்ள போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த பதவி பிரமாணம் பண்ணிட்டு இருந்தார்ல, அத குழந்தைங்க இப்ப சொல்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டானுங்க. சோ அந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அது என்னன்றதையும் பார்க்க போறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. போதையிலா தமிழகத்தை உருவாக்கும்னு சொல்லி தாவேகா இப்ப வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தது மாதிரி சரியா தெரியவே இல்லை. ஆனா நாம் தமிழரே அதிகாரம் இல்லைனாலும் அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். திருச்சியில் அரசு மதுபான கடையை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து நொறுக்கி உள்ளனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ஆனா இவனுங்க தாவேகாக்காரங்க போதைய ஒழிப்போன்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்ப வேற ஒரு விஷயத்தை இவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல உணவகத்துல சாப்பாடோட சேர்த்து சரக்கையுமே, எப்படி சாராயத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்களாம். தமிழ்நாட்டில் உணவகத்துடன் கூடிய மதுபான கூட்டத்திற்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டு இருக்கிறதாக. நீங்களாயா போதை இல்லா தமிழகத்தை உருவாக்க போறீங்க? சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும்னு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் ரிலீஸ் அது பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தான் சரி ஒரு இதாவே சொல்லிடுவோமே. 23ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ். எனக்கு இந்த ஒரு விஷயத்தை கேட்கும் போது எனக்கு ஒரு விதமா பதறுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சும்மாவே விஜய் அவர்களுடைய படம் வந்தாலே இவனுங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவானுங்க. ஆனா இப்ப அவர் முதலமைச்சரா வேற இருக்காரு. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். 23ஆம் தேதி நான் நார்மலா சொல்றேனே, குடும்பஸ்தங்களோ ஃபேமிலியா இருக்கவங்களோ யாரும் அந்த தியேட்டர் பக்கம் போயிடாதீங்க. உண்மையிலே சொல்றேன், தியேட்டர் பக்கம் போயிடாதீங்க. அது மட்டும் கிடையாது, தியேட்டருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கடைகளா இருக்கட்டும் இல்ல உணவகங்களா இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கங்க. ஏன்னா இவனுங்க எப்படிப்பட்ட ரகலையில ஈடுபடுவானுங்கன்னு சத்தியமா உங்களுக்கு தெரிய போறது இல்ல. அன்னைக்கு 23ஆம் தேதி நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா தெரியும் இவனுங்க எந்த மாதிரி. ஏன்னா நீங்களே நார்மலா யோசிச்சு பாருங்க.
அதாவது அவ்வளோ கட்டுக்கோவா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களோ இல்ல அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய படம் வருதுன்னா பயங்கரமான ரகலை பண்ணி விட்டுருவானுங்க. இப்போ ஆட்சியும் இவங்க கையில, அதிகாரமும் இவங்க கையில, படமும் இவருடைய படம் வருது அப்படின்னா சும்மாவா இருக்க போறானுங்க, ரொம்ப அதகலம் பண்ண போறானுங்க. அதுக்கு இப்பவே நீங்க தயாராயிக்கீங்க. அந்த டயத்துல எந்த ஒரு கடையும் திறந்துடாதீங்க. அன்னைக்கு நல்லா கூட்டம் வரும், நல்லா படுஜோரா வியாபாரம் நடக்கும்னு நினைச்சு நீங்க கடையை திறந்து வச்சிருந்தீங்க, அவ்வளவுதான், கடையை அவங்க நடத்திட்டு போயிருவாங்க. பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க. அடுத்தது நார்மலா இந்த விஷயத்த யோசிக்கும் போதே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதாவது தமிழர்கள் படகுகளை பிடிச்சு வச்சுக்கிட்ட இலங்கை அரசு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கை அரசு தான் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம நாட்டை சேர்ந்த நம்ம மாநிலத்துல, அதாவது நம்ம மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்து அரசு என்ன பண்ணிருக்குன்னா நம்ம நாட்டு மீனவர்களுடைய படகுகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு எல்லை தாண்டி நீ வந்த அப்படின்னு சொல்லி படகுகளை பிடிச்சு வச்சுக்கிட்டு சிறை வச்சுட்டானுங்க. இந்த விஷயத்த நான் எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடியே பேசினேன் எனக்கு ஞாபகம். ஆனா இப்ப நான் இந்த விஷயத்த பேசுறேன் அப்படின்னா என்ன 1 மாசமா நீங்க அந்த படகை பிடிச்சு வச்சிருக்கீங்களா? ஸ்ரீலங்காக்காரங்க கூட அதை ரிலீஸ் பண்ணிருப்பாங்கடா இந்த நேரத்துல. ஆனா நீங்க 1 மாசமா அதை பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க முதல்ல யோசிச்சு பாருங்க. ஏன்னா பக்கத்து மாநிலத்துல இருக்கிறவனே நீ சகஜமா இது பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா மத்த நாட்டுக்காரன் எப்பதான் நமக்கு ஒத்துழைப்பான்? பக்கத்து மாநிலத்துல இருக்கிறவன் நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன்னா இது எப்படின்னு சத்தியமா புரியல. இப்ப அதுக்காக அங்க இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் முற்றுகையில ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட போய் சார் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா அந்த மனுஷன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அந்த மக்கள் அதான் சொல்றாங்க, பாதி மக்கள் செத்து போயிட்டோம் சார், பாதி மக்கள் செத்து போயிட்டான். அந்த படகை நீங்க ரிலீஸ் பண்ணாதான், அந்த படகுலால தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு. அதையே நீங்க ரிலீஸ் பண்ணாம இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சிறை பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னா எங்க எல்லாரையுமே கொன்னுருங்க, முழுசா கொண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதுல நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்கன்ற மாதிரி அந்த மக்கள் இப்ப போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கடல்ல தாழ முடியாத பாதி பேர் இறந்துட்டோம் மீனவர்ல. இன்னமா பாதி பேரை போய் சாவணும்னு திட்டப்பட்டு எங்களை இப்படி சாவடிக்கிறாங்க. நாங்க சாவ ரெடியா இருக்கோம். இதுக்காக அமைச்சர்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீநாத் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கூட இது பண்ணாம ஓடு 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 வராம் பாரு பத்திரிகை காரே அப்படின்னு இந்த ஆள் ஓடிக்கிட்டு இருக்காப்ல. சார் காசிமேடியில மீனவர்கள் சாலை மறியல் ஈடுபட்டாங்க. இல்ல நீங்க அதுக்கு கருத்து சொல்லலாம். சார் மீன்வளத்துறை அமைச்சர் நீங்க கருத்து சொல்லலாமே சார். சரி இருங்க சார். என்னையாது ஒரு அமைச்சரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அமைச்சரு, குறிப்பா அந்த சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் எதுக்காக போராடுறாங்களோ அந்த துறை சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டா தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு அமைச்சரெல்லாம் அமைச்சரா நீங்க போட்டு வச்சீங்கன்னா இப்படித்தான் நடக்கும். அந்த நேத்து சாட்டை அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார்ல, அதாவது விஜய் அவர்களா முதல்வரா இருக்கும்போது அதாவது காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்குனா ஸ்ரீநாத் மாதிரி ஆளுங்க தான் பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியில உட்காருவாங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் வரப்போறது கிடையாது. ஆந்திர அரசு கிட்ட எப்ப நீங்க பேசி இதை வாங்கி கொடுப்பீங்க, எதுக்குமே பதில் கிடையாது. எங்க தெரிஞ்சாதாங்க பதில் சொல்லுவாங்க. அவருக்கு கேள்வியே என்னன்னு தெரியலைன்னா அவர் எப்படி பதில் சொல்லுவாரு? அடுத்து எப்பயுமே இந்த தாவேக்கா போதையில்லா தமிழ்நாடு கொண்டு வருவோம், போதையை ஒழிப்போம்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய போதை ஒழிப்பு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா தாவேக்காவோட கொடியை கட்டி கார்ல போதையில ஆடிக்கிட்டு இருக்காருங்க. குறிப்பா காரை நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அங்கிட்டு வந்துகிட்டு இருந்த வழக்கறிஞரையும் அவங்களுடைய வைஃபையும் பாத்தீங்கன்னா தப்பான செய்கையை காட்டி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இதுதான் நீங்க போதையை ஒழிக்கிற அந்த ஒரு சூட்சமமா? இப்படிதான் நீங்க போதை ஒழிப்பீங்களா தமிழக அரசு? இப்ப இருக்கிற ஆட்சி அதிகாரத்திட்ட கேள்வி கேட்கிறோம்.
இப்படித்தான் நீங்க ஒழிப்பீங்களா? எங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. உங்களை வந்து மக்கள் எப்படி தேர்ந்தெடுத்து உங்களை மேல வச்சாங்க, ஆனா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்க போதையை ஒழிக்கவும் மாட்டீங்க சார். நீங்க போதையை ஒழிக்க அதுக்கான ஸ்டெப் நீங்க எடுத்த மாதிரி காட்டிட்டு தான் இருப்பீங்களே தவிர நீங்க அதுக்கான எந்த ஒரு வேலையும் பார்க்க போறது இல்லை. இந்த மாதிரி தான் இது வந்து ஒண்ணு கிடையாது. இந்த மாதிரி பல விஷயம் கிடக்கு. இது கொஞ்சம் நம்ம கண்ணு முன்னாடி வந்ததுனால நமக்கு வந்து இது தெரியுது. இது தெரியாதது பலது எவ்வளவோ இருக்குங்க. கேட்டா தாவேக்காரன்னு சொல்லிப்பானுங்க. அப்படிலாம் சொல்லிக்காதீங்கயா. நீங்க சொல்றது தாவேக்காவை அசிங்கப்படுத்துற மாதிரி, அவங்க கட்சி அசிங்கப்படுத்துற மாதிரி, குறிப்பா உங்க தலைவரை அசிங்கப்படுத்துற மாதிரி தான். அவரை சொல்லி நம்ம என்ன பிரயோஜனம்? அவரே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு படத்துல. 10வது பாட்டில் நான் குடிக்க பண்டாவை கொண்டு வா சேஸ் அடிக்கன்னு பாடினவர்கிட்ட இவங்க என்ன மாதிரி, இவங்க அவரை பார்த்து இவங்க என்ன மாதிரி வளர்ந்துருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு. அடுத்தது ஸ்கூலுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் போகக்கூடாதுன்னு சொல்லி நிறைய இடத்துல நாமளும் பேசிக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் இதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா ஆய்வு நடத்த போறேன் அது இதுன்னு சொல்லி விஜய் போட்டோ அது இதுன்னு சொல்லி நிறைய கொண்டு போயிட்டானுங்க. இப்ப ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல விஜய் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாருல, அதை ஒரு பையனை பேச வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்னங்கய்யா, நிறைய நார்மலா மாறுவேட போட்டியில யாரா எனக்கு தெரிஞ்சு காந்தி வேடம் போடுவாங்க, அம்பேத்கர் வேடம் போடுவாங்க, பெரியார் வேடம் போடுவாங்க, சுபாஷ் சந்திர போஸ் வேடம் போடுவாங்க, இப்ப காமராஜர் போடுவாங்க. இந்த மாதிரி தலைவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணவங்களுடைய இது போடுவாங்க, வேஷம்லாம் போடுவாங்க. ஆனா இப்ப எந்த அளவுக்கு கிரேஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்கூல்ல மாறுவேடத்துல விஜய் அவர்களுடைய அவர் இருக்கிற மாதிரி ஒரு மாறுவேடத்துல போட்டு வேடம் போட்டு அவர் பேசுற மாதிரி பேசி அந்த பையன் பேசுறான், நான் இதுக்கு வந்தது தப்பா, நான் பெண்கள் பாதுகாப்பாக வந்தது தப்பா, போதை இல்லப்பா தப்பே கிடையாதுப்பா. ஏன்னா அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆயிட்டாரு. ஆனா உன்னைய பேச வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க பாரு, இதெல்லாம் அவங்களோட தப்பு. ஏன்னா இத இப்படியும் பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் பேசலாமான்னு சொல்லி அந்த ஸ்கூலும் விடுது, அவங்களுடைய அம்மா பெற்றோர்களும் விடுறாங்க. அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. குழந்தைகளை ரொம்ப இந்த வயசுல இருந்தே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சினிமாக்கு ஒரு மாதிரி இது பண்ணி விட்டீங்க, சினிமாக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி விட்டீங்க. ஏன் சினிமா மதத்தால வந்து ஆச்சு, அதை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ரீசெண்டா இவங்க வந்து வந்த நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் ஒரு அரசு டாஸ்மாக் கடைய மூட சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. கேட்கற மாதிரி இல்ல, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. திருச்சியில் அரசு மதுபான கடையை நாம் தமிழர் கட்சியினர் அடித்து நொறுக்கி உள்ளனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். வேற என்னங்க பண்ண முடியும்? இவங்களும் மூட மாட்டாங்க, தமிழக அரசு கேள்வி கேட்காது. நான் அடுத்து வரேனே, தமிழக அரசு என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்றேன்னு இவங்களும் கேட்க மாட்டாங்க. அப்ப மக்கள் வேற என்ன பண்ணுவாங்க? இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐ திங்க் அது என்ன ஊருன்றது மறந்துட்டேன், அந்த ஊர்ல சின்ன பள்ளி மாணவர்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா டாஸ்மாக் மூட சொல்லி, அரசு மதுபான கடையை மூட சொல்லி போராடிக்கிட்டு இருந்த அந்த மாணவர்களை அடிச்சு உதைச்சு அவங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. அந்த மாதிரி நிலைமையில் நடந்திருக்கு, இதுவும் நடக்கு. ஏன்னா இந்த மக்கள் மேலேயும் நாட்டு மேலேயும் அக்கறை இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நீங்க இது கொடுக்காம நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்த ஒரு நிலைமை தான் இப்ப வரைக்கும் நாம் தமிழர் போராட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கிற வேண்டிய நிலவைக்கு கொண்டு வந்து விட்டீங்க தமிழ்நாடு மக்கள். அடுத்து இன்னொரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாராம். சத்துணவுல பிரியாணி போட போறாங்களாம். எனக்கு என்னமோ ஓகே, சந்தோஷமா தான் இருக்கு. சத்துணவில் இனி பிரியாணி, முதலமைச்சர் விஜய் உத்தரவு, சுட சுட பரிமாற அரசு ஆயத்தம். அரசு ஆனா டெய்லி பிரியாணி எப்படின்றதுதான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா நார்மலா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அரசு பள்ளியில படிச்சவன்னா சத்துணவுலாம் நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஆனா சத்துணவோட அந்த குவாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மட்டமானதா தான் இருக்கும். அரிசி ரொம்ப பெருசா அரிசி இருக்கும். அது சாம்பார்னு சொல்ல முடியாது, ரசம்னு சொல்ல முடியாது, பருப்பு என்னமோ போட்டு நல்லா இது மாதிரி கிண்டி கொடுப்பாங்க. அதுல என்னென்னமோ விழுந்து கிடக்கும், அதெல்லாம் கண்டுக்காம அவங்க பாட்டு ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்கும். அதோட குவாலிட்டியே ரொம்ப மட்டமா இருக்கும். முட்டையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முட்டை வந்து ஏதோ 3rd கிரேட் அந்த ஒரு குவாலிட்டியான முட்டையா தான் இருக்கும், ஒரு விளங்காது. அப்படி அந்த சாப்பாடு போடும்போதே பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இவங்க பிரியாணி போட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும்போது எனக்கு அப்போ பிரியாணியை யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பட் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நார்மலா போடக்கூடிய அந்த சாப்பாடுக்கான குவாலிட்டியவே கொஞ்சம் அதிகம் என்ன சொல்றது மேம்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஆனா பிரியாணி எல்லாம் போட்டீங்க அப்படின்னா
எப்படி கட்டுப்படி ஆகும்னு தெரியல. ஆனா பிரியாணி போட்டீங்கன்னா அதுல எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்றதை யோசிச்சா அது பிரியாணியா வருமா இல்ல வேற எப்படி வரும் அப்படின்றத யோசிக்கும் போது இப்பவே கொஞ்சம் கண்ணை கட்டுதுன்னு சொல்ல மாதிரிதான் இருக்கு. அடுத்து இந்த விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. கள்ளக்குறிச்சியில இந்திரா குடியிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு குடியிருப்பு இருக்குங்க. அது 1980ல இந்திரா குடியிருப்பு திட்டத்தின் கீழே கொடுக்கப்பட்ட அந்த வீடுகள் அது இப்ப அகற்றிக்கிட்டு இருக்காங்க. யாரு என்ன அப்படின்னா நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சான் அந்த இடத்தை அகற்றணும்னு சொல்லி. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அரசாங்கம் கொடுத்த இடத்த அரசாங்கமே எப்படி இது பண்ணலாம்? மக்களுக்காக கொடுத்த ஒரு இடம், மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதை எப்படி நீங்க அகற்றுவீங்க? நீங்களா தானே கொடுத்தீங்க ஒரு இடத்த, மக்களுக்குன்னு நீங்களா கொடுத்த ஒரு இடம், அதை கொடுத்துவிட்டு இத்தனை வருஷம் நீங்க வாழ்ந்துட்டீங்க, 40 வருஷம் 45 வருஷம் ஆயிடுச்சு, இப்ப அந்த இடத்த விட்டு போங்கன்னா அந்த மக்கள் எங்க போவா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. ஒண்ணு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி அந்த வீட்டை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறீங்க, அந்த மக்களை தெருவுல விடுறீங்க. இன்னொரு இடத்த பாத்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு இடத்த கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு அந்த இடத்த மறுபடியும் இல்ல இவ்வளவு வருஷம் ஆயிப்போச்சு நீங்க கிளம்புங்கன்னா என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுடைய அரசின் இந்திரா குடியிருப்பு திட்டத்தின் கீழே கொடுக்கப்பட்ட அந்த வீடுகள் தான், அவங்க அந்த மக்கள் அதான் போராடுறாங்க. அதாவது நீங்க கொடுத்த இடங்க, நீங்க கொடுத்த இடத்துல தான் நாங்க வாழ்ந்துக்கிட்டு, எங்க வாழ்வாதாரமே இங்கதான் இருக்கு. இந்த இடத்த விட்டு போனா எங்கிட்டு போறது? நாங்க நீங்க கொடுத்த இடத்துல தானே நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதாவது எந்த இடத்தையும் ஆக்கிரமிச்சோமா? அவங்க கேட்கறது சரிதாங்க. நாங்க எந்த இடத்தையும் ஆக்கிரமிக்கவே இல்லை, நீங்களா கொடுத்த ஒரு இடம், இப்ப நாங்க அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து போனா நாங்க எங்கிட்டு போறோம்னு சொல்லி அந்த மக்கள் அங்க வந்த அதிகாரிகளுடைய காலை விழுந்து கெஞ்சுறாங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேங்க, இந்த நாடு நாசமா தான் போகுது. உண்மையிலே சொல்றேன், நாசமா போகுது. குறிப்பா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு வாயை திறந்து தொலைங்க சார். யாராச்சும் ஒரு அமைச்சர், யாராச்சும் ஒருத்தவங்க வாய் திறந்து தொலைங்க. உங்களுக்கு ஒரு அமைச்சர்னு ஒரு பதவி கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு சரியான ஒரு ஆள்கிட்ட இந்த அமைச்சர் பதவியோ ஏதோ ஒண்ணு கிடைச்சிருந்துச்சுன்னா பம்பரமா சுத்தி அந்த மக்களுக்கு எவ்வளவு விஷயம் பண்ணிருப்பான். இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு அந்த மனுஷன். அதாவது இந்த மாதிரி ஒரு இதா நீங்க ஆற்ற போறீங்கன்னு சொன்னா அந்த மனுஷன் அங்க போய் நின்னுகிட்டு நீ அகற்றணும் அப்படின்னா என்னைய தாண்டி நீ அங்க உள்ள போடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு வார்த்தை, அதெல்லாம் இப்ப என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. அந்த மாதிரி விஷுவல் எல்லாம் நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன் அந்த மனுஷன் பேசுனத. இப்ப யாராச்சும் எவ்வளவு அதிகாரம் உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, இத்தனை பேர்ல எத்தனை பேர் தாவேக்கா ஓட்டு போட்டிருப்பாங்க? யாராச்சும் ஒரு ஆள் வர்றீங்களா? ஆக்கிரமிப்பு சொல்லியும் அகற்றி தொலைகிறீங்க, கொடுத்த இடத்தையும் அகற்றுனீங்கன்னா மனுஷங்களாயா நீங்களா? கேட்டா நீதிமன்றம் சொன்னுச்சான். நீதிமன்றம் சொன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? அப்ப அந்த அதிகாரத்தின் கீழே உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை போல பண்ணுங்க. பண்றதை விட்டு நீதிமன்றம் சொன்னா எல்லாத்தையும் நீங்க கேட்டுருவீங்களா? அப்ப நீதிமன்றம் நிறைய விஷயங்களை சொல்லுது, அதை பண்ணுங்களே. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. உண்மையிலே சொல்றேங்க, இந்த மக்கள் பாவங்க. யாரை தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு தெரியாம கேனத்தனமா பண்ணிவிட்டு இப்ப அவங்களுடைய வாழ்க்கைக்கு உலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக இந்த மதுவை அது மட்டும் இல்லாம போதையை ஒழிப்பீங்கன்னு பார்த்தா இவங்க என்னடானா உணவகத்துல சாப்பாடோட சேர்த்து சாராயத்தையும் கொடுக்கிறது பரிமாறப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாங்களாம். ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் உள்ளதை போன்று ரெஸ்டாரண்ட் வித் பார், ரெஸ்டோ பார் என சொல்லப்படும் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு தமிழ்நாட்டிலும் அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தண்ணிக்கு பதிலா சாராயத்தை வச்சிருவாங்க, எடுத்து குடிச்சுக்கிட்டு இருங்க. என்னையா இது? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க 717 கடையை நாங்க மூடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. 717 கடையை இப்ப நீங்க மூடுறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புதுசா டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி சாராயத்தை இன்னும் விற்கலான்ற லெவலுக்கு இவங்க யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னா இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த அரசு? எங்களை குடிச்சு சாவுன்னு சொல்றீங்களா? சாராயத்தை குடிச்சு நீங்க சாவு, நீங்க வீடை பார்க்காத, கண்டுக்காத, ஒண்ணும் பண்ணாத. உங்களுக்கு வேண்டியது போதை. ஏன்னா போதையில வச்சா மட்டும்தான் இவன் யோசிக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் இதே வேலையை தான் பார்த்துச்சு, இப்ப இருக்கிற அரசும் அதே தான் வேலையை தான் பாக்குது. அவங்க கூட இந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா சாப்பாடோட நீ சாராயத்தை பரிமாறணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்த போவதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றீங்களே, கேவலத்தின் உச்சங்க.
இப்படிதான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க போதையை ஒழிப்பீங்கன்னு சொல்லி நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, எங்களை தான் சொல்லணும் முதல்ல. அடுத்து ஒரு விஷயம், கடைசியா ஒரு விஷயம் சொல்லிட்டு இந்த இதை முடிக்கிறேன். அதாவது தாவேக்கால முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எங்களுடைய கட்சியில எந்த அமைச்சராவது ஊழல் குற்றத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்கன்னா பதவி பறிக்கப்படும். எப்படி பதவி பறிக்கப்படும்னு இதை சொல்லும் போது எனக்கு ஒரு பக்கம் சிரிக்கிறதா என்னன்னு தெரியல. ஏன்னா சரிங்க, ஒரு ஊழல் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, பதவி நீங்க பறிச்சீங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. என்ன ஆகும்? அரசு கவுழ்ந்துருங்க. இவங்கள்ட்ட மெஜாரிட்டி இல்ல. மெஜாரிட்டி இல்லாம இன்னொருத்தவங்க இவங்கள்ட்ட வாங்கி வச்சிருக்கீங்க. நீங்க சப்போஸ் ஊழல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவரோட பதவியை பறிச்சீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க அங்க இங்கன்னு சேர்த்து வச்சிருக்கீங்களே, அவங்கள உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கல அப்படின்ட்டு இப்ப நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்திருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி ஆதரவு கொடுத்து ஒரு நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்காங்களே, நான் உங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கல, நான் ஆதரவு வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லி வாபஸ், ஏன்னா நாளைக்கு இவங்க பேலையே திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு தப்புனால கூட வைங்களே, ஏதோ ஒரு தப்பு ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க, அதனால இவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நான் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? தாவேக அரசு கவிழும். அப்போ அந்த விஷயத்துக்கு தாவேக அரசு செயல்படுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. தன்னுடைய அரசே கவிழ்றதுக்கு தாவேக வந்து ஏதாச்சும் வேலையை பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இது நடக்க போறதுல இது எனக்கு என்னமோ வெற்று கண் துடைப்பு மாதிரி தான் இருக்கு. சரி, இதுவும் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஒருத்தவங்க ஊழல் பண்ணி அது வந்து தெரிஞ்சு அதுக்கு நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா சூப்பர், வரவேற்கத்தக்கது. பட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா தெரியல. அது நீங்க பண்ணா மட்டும்தான் எங்களால் அதை ஏத்துக்க முடியும். பண்ணலைன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஸோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.